வாங்க வாங்க. ஒன்னு 1.5 கிலோ இருக்கும் போல இருக்கு. ஆயா சொல்லுமா ஜெசிதா ஆயா. வந்து ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 போன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா வச்சுங்களேன், ஒரு மீன் எடுத்து இந்த சைடுல இருக்கிற முதுகுல இருக்க முள்ளெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கணும். பாருங்க இதான் ஈர்க்குழி. சோ இதுல வந்து விட்டு எடுப்பாங்க. ஜெசிதா பாக்குற பாரு ஆர்வமா. ஜெசிதா அம்மா மீன் எடுத்து வந்து போறா. இவ்வளவு மீன் நம்ம எப்படி சாப்பிடுறது? அம்மா வராங்க நாளைக்கு ஊருக்கு, அதனால அம்மா வராங்கன்னு அக்கா வருதுல்ல அக்கா பாசமா தம்பி எடுத்து வந்து கொடுக்குறாரு. பாத்துக்க மீன் புஷ்ணு வந்து கொடுக்குறாரு. நல்லா ஜிலேபி மீன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் தான் இருக்கும் நிறைய மீன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி மீன் எவ்வளவு ஒன்னு 1.5 கிலோ இருக்கும் போல இருக்கு. ஆமா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மீன் இருந்தாலே வந்து 2 வாரத்துக்கு நாங்க வச்சு சாப்பிடுவோம். எவ்வளவு மீன் எடுத்து வந்துருக்க போறா? நான் செய்யல கத்திரிக்கோள் மட்டும் தான் வச்சு மீன் ஆயிவேன். அது எப்படி ஆயிடுதுன்னா வெட்டி தரணும் சொன்னல. அழுத்த கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது முள்ளு பெருசு இல்ல, கத்தி வச்சுதான் வெட்டணும். மீன் புடிச்சுட்டு வந்தாரு. மீன் ஆயிரத்துக்கு வெப்பம் எங்க இருக்குதான்னு கேட்டுதான் வரணும். வீட்லயே நீ ஆச்சு எடுத்துட்டு வர வேண்டியதானே. ஜெசிதா மீமி மீமி பாருமா மீமி. ஜெசிதா மூஞ்ச பாரு. பயப்படுற ஜெசிதா. ஜெசிதா டல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் ஆட்டி தரேன் மாமா. இது ஈஸியா வெட்டிடுவேன் நானு. ஆமா அதெல்லாம் வெட்டிடலாம். இது அரியுது மட்டும் தலையை வெட்டிட்டு நீ வந்து அரிஞ்சு வேண்டியதான். நல்லா இருக்கா நம்ம மீன் சூப்பரா இருக்கு. ஆமா புடிச்சு எடுத்துன்னு வந்திருக்காங்க. நான் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலி பொண்ணுன்னு பாத்துக்க. இது மாதிரி பொண்ணு நீ எங்கேயுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே திறமை கொஞ்சம் அதிகம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பல் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு வானல்ல கீழே போய் மண்ணு எடுத்துட்டு வந்தாரு மாமா. அது செட் ஆகல. ஆமா மண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவர் போட்டு இது பண்ணாரு. எனக்கு மண்ணு போட்டுனா மீன் உள்ள எல்லாம் போயிடும். ஏன்னா தோல் எடுக்கணும்ல, மீன்ல ஒட்டிக்கும். ஆமா அதனால வந்து பாத்தீங்கன்னா அழகா அரிசி மாவு வீட்டுல இருந்தது. அரிசி மாவு எடுத்து வந்து போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கு. அரிசி மாவு வந்து கொஞ்சமா சாம்பல் மாதிரிதான் இருக்கு. அதை பிடிச்சி இழுத்துனா வந்துடும். தோல் வந்து அழகா கிளீன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். தோல் எடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சா நல்லா இருக்கும். இந்த ஜிலேபி மீன் தான் இருக்குல்ல, பெரிய பெரிய ஜிலேபி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா வச்சுங்களேன், ஒரு மீன் எடுத்து இந்த சைடுல இருக்கிற முதுகுல இருக்க முள்ளெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கணும். பெருசா இருக்கு முள்ளு, கட் பண்ணவே கஷ்டமா இருக்கு. எல்லாமே சின்ன சின்னதா இருந்தது மீன். இது எவ்வளவு பெருசு. அடுத்ததான் சொல்லிருக்கேன் மாமா, இது பெரிய மீனா கிடைச்ச மட்டும் எடுத்துன்னு வா, சின்ன மீன்லாம் எடுத்துன்னு வராது அப்படின்னு சொல்லிட்டேன். சரிமா சொன்னாரு. ஒரு மாங்காய் வாங்கிட்டு வர உனக்கு எவ்வளவு நேரம் சொல்லு. சைட்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வெங்காயம் வாங்கிட்டு வா குழம்பு வைக்கிறதுக்கு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு நேரம் ஆகுறாரு பாருங்க. மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். கிடைச்சதா? கிடைச்சது. அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாக்குறாரு. நம்ம பாக்குறாரு பையில வெங்காயம் தான் இருக்குது. அப்பாச்சலம் ஐயோ எப்படி சிரிக்கிறாரு, ஒட்டிக்கிறாரு போய் அவர் அப்படியே கம் மாதிரி ஒட்டிக்கிறாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி வாங்கி வர சொன்னேன். மாங்காய் பச்சை மிளகாலாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு உடனே கிளம்புறாரு. உனக்கு மாங்காய் தானே கேட்டேன், வாங்கி வந்து கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலை இருக்கு சைட்ல, நிறைய வேலை இருக்குது. ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு. அதை யாரு கட் பண்ணி கொடுக்கறது? கட் பண்ணி உனக்கு சமைக்க கூட முடியாதா? அங்க நிறைய வேலை இருக்குது. அவங்க கேட்கற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் அப்புறம் வீட்டு வேலை சீக்கிரமா முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி உன்னை நான் பவர் பேங்க் சார்ஜ் போட சொன்னேன், போட்டு வச்சியா? போட்டு வச்சிருந்தேன். அங்க போட்டேன், எடுத்து தரேன். ஸோ பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். நல்லா இந்த செல்ஃப் இருக்குல்ல, ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டூராசெல் பவர் பேங்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கிறது அமேசான்ல இருந்து தான் நான் வாங்கினேன். இப்போ பேபி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு போயிடாரு. 24 hours அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே தான் இருக்காரு. ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்மியாகுது. இங்கே சார்ஜ் போட்டு வச்சு போனாலும் ஃபோன் ஓயாத கிரங்கிறங்கன்னு அடிச்சுட்டே இருக்கு. அதை வச்சு இங்கே மெயின்டைன் பண்ண முடியாது. நீ எடுத்துகிட்டே போட்டு சொல்லிட்டு இவர் கையில வந்து கொடுத்து அனுப்பிடுறது. அப்போ நாங்கள் வீடியோ வர எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஃபோனில் தான் நான் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிறோம். அப்போ வெளியெல்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் சார்ஜ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் யூஸ் ஆகும். இப்போ ட்ராவல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் பேபி வச்சிருந்தாரு. ஸோ அது வந்து சீக்கிரமா வீணாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வாங்கணும். இது ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 போன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இங்க பாருங்க 2 வந்து டேட்டா கேபிள் போடுற மாதிரி இருக்கு. இது வந்து அவுட்புட். சோ இது வந்து ஐபோன் கேபிள். ஆமா இது ஐபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்புட் அவுட்புட் கேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன போனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க பவர் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு அழகா கொடுத்துருக்காங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா எல்இடி, இங்க வந்து எல்இடி லைட் வந்து இருக்கும். ஆனதா?
ஸோ இதில் வந்து எவ்வளோ சார்ஜ் ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுக்கிறேன் பாரு, அதெல்லாம் ஃபுல்லாக லைட் ஏறி சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கு அந்த எல்இடி லைட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 mAh பவர் பேங்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரொடக்ஷன் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பவர் ஷார்ட் சர்க்யூட் ஆனாலோ இல்லை டெம்பரேச்சர் ஓவராக இருந்தாலும் இல்லை ஓவராக கரண்ட் வருது ஓவர் வோல்டேஜ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகும். ஆமாம், அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வாங்கினது. ஏன்னா வந்து குயிக்காக சார்ஜ் ஆகிடுது ஃபோனு. நான் அமேசான்ல இருந்து தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னா கீழே லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வாங்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ டிராவல் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ நல்லா ஈஸியாக இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால பாக்கெட்டில் அழகாக வச்சுக்கலாம், பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம், நான் ஹேண்ட் பேக்லேயும் வச்சு அழகாக எடுத்துட்டு போகலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கேபிள் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்ல குவாலிட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எடுத்துக்கலாம். இது எல்லா டைப்பான ஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். 2 years வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நல்லா பார்க்கும் ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் ஆர்டர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துட்டு போறாரு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். மாமா கொண்டு வந்த மீன் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு சமைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வராங்க. ஸோ அதனால லஞ்ச் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பேபி வந்து சைட்டுக்கு போயிட்டாரு. குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னம்மா குட்டி பொண்ணு நானும் சேர்ந்தா ஃப்ரெண்ட்ஸ் சமைக்க போகிறோம். ஜிலேபி மீன் வறுவல், ஜிலேபி மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறேன். அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் சாப்பாடு செய்யறதுக்கு. மீன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டிலாம் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மசாலா போட்டு ஊற வச்சிடலாம் வறுக்கிறதுக்கு. மசாலா போட்டு ஊற வச்சுட்டுனா அதுக்கட்டியும் குழம்பு வச்சிடலாம். குழம்பு வச்சுட்டு சாதம் வேகிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு சுட சுட வந்து பாத்தீங்கன்னா மீன் வறுவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மா ஊர்ல இருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நேரம் ஆந்தவே வந்துகிட்டே இருப்பாங்க. 1 மணிக்குள்ள வந்துருவாங்க. ஸோ வந்தோடனே அவங்க சாப்பாடு போடலாம். இவ எங்க அங்க பார்த்து அம்மான்றானா வேர்க்கடலை வந்து வருத்தம் காலையில சட்னி அரைக்கிறதுக்காக. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா இவ சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தேன். ஸோ இதை பார்த்துட்டு தான் அம்மா 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 அம்மான்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுட்டு அரிசி வந்து ஒலை போட்டுடலாம். அரிசி ஊற வச்சுட்டேன். அரிசி சாப்பாடு ஒலை போட்டுட்டு புளி வந்து ஊற வச்சிடலாம். புளி ஊற வச்சுட்டு மீன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மசாலா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. ஸோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா தோல் வந்து உரிச்சதுனால மசாலாலாம் போட்டோன்னா நல்லா சூப்பராக ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது தோல் உரிக்காம, இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா தோல் உரிக்காம அப்படியே வந்து பெலார் இருக்குல்ல மேலே, அந்த பெலார் எடுத்துட்டு அப்படியேவும் செய்யலாம். பட் தோல் எடுத்துட்டு செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இதில் நல்லா பெரிய மீன் ஒரு 2 மீன் இருக்கு. சின்ன சின்ன மீன் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டுட்டு பெரிய மீன் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒலை போட்டேன். ஒரு சைடு வந்து முட்டை வேக வச்சுக்கலாம். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அவன் மீன் சாப்பிடலனா கூட முட்டை வந்து சாப்பிடுவா. ஒரு ஆளுக்கு 1, பேபிக்கு, அம்மாக்கு, பாப்பாவுக்கு 1. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை அந்த அளவுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே ஆம்லெட் பண்ண சாப்பிடுவேன், இல்லைன்னா பொடி மாஸ் பண்ணா சாப்பிடுவேன். ஐயோ அவிச்ச முட்டைலாம் சாப்பிட்றவங்க அவங்க தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 முட்டை மட்டும் வேக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து புளி ஊற வச்சிடணும். ஸோ புளி எந்த அளவுக்கு ஊற வைக்கலாம், கொஞ்சம் ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு மீன் குழம்பு இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி கவிச்சு அடித்தாலும் அடிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நிறைய ஊற வச்சுக்கிறேன் பாருங்க. ஒரு நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிறேன், அதை ஊற வச்சுக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டா நல்லா ஊறிடும். வறுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் தனியாக எடுத்துட்டேன். எடுத்து இங்கே பாருங்க நல்லா வந்து கோடு போட்டு வச்சுட்டேன் எல்லா மீன்லையுமே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கு, அப்படியே முழுசா போட்டு வறுத்துடலாம். ஸோ கோடு போட்டு மட்டும் வச்சிருக்கேன். கொஞ்சம் 2 மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி துண்டு துண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இன்னும் நல்லா மசாலா இறங்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மீனில் வந்து கொஞ்சமாக லெமன் சாறு புழிஞ்சிக்கிறேன். லெமன் போட்டு வறுத்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட்டும் லெமனும் சேர்க்கும் போது மீன்ல நல்லா வந்து அந்த டேஸ்ட் ஒட்டிக்கும். ஃபிஷ் ஃப்ரை மசாலா வீட்டில் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன், அது வந்து காலி ஆயிடுச்சு. ஆனால் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வலி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடை மிளகாத்தூள், ரா சில்லி பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கறது கிடையாது. வர மிளகாத்தூள்லாம் நம்ம குழம்பு தூள் தான் எப்பயுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் குழம்பு தூள் மட்டும் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி
மஞ்சள் பொடி சேர்த்துட்டு குழம்பு தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து பாத்தீங்கன்னா வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கீழே நிக்க மாட்டேன், என் கால் கீழே வந்துட்டு அழுதுட்டே இருக்கா. ஸோ அதனால அவளுக்கு கொஞ்சமா ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கிட்டே நம்ம வந்து சமைக்கிற வேலையை பாக்குறோம். எனக்கு என்னைக்குன்னா தெரிச்சிருமோன்னு ஒரு பயம், அதனால இவளை இது மாதிரி உட்கார வச்சுன்னு சமைக்க மாட்டேன். கீழேன்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு, ஏன்னா வழுக்கு விழுந்துருவான்னு சொல்லிட்டு அது ஒரு பயம். ஸோ இவ இங்க கிச்சன் பக்கம் வராம தள்ளி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா என்கிட்டே தான் இருக்கிறா இவ. என்ன மீன் இப்பதான் வறுத்துட்டு இருக்கா. பயங்கரமா வறுவல் ரெடி ஆயிட்டு போல இருக்க. ஆமா, ஜிலேபி வறுவல். ஜிலேபி மீன் வறுவல். ஜிலேபினா ஸ்வீட் நினைச்சிக்க போறாங்க பாபி. சரி விடு, ஜிலேபி மீன். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிலேபி மீன் குழம்பு. இன்னைக்கு வந்து ஜிலேபி மீன் குழம்பு தான், மீன் வறுவல். ஸோ குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழம்புதா? ஆமா, அந்த பெரிய பெரிய மீனோட வால் பகுதியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன், தலை பகுதி அதெல்லாம் வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன மீன்லாம் வந்து போட்டு வறுத்தாச்சு, ஒரே டைம் வந்து முடிச்சாச்சு வறுவலும் குழம்பும். ஏன்னா எடுத்து வைக்கல அதுக்கப்புறம் மீன். நான் எப்பவுமே திட்டமா கொஞ்சமா தான் எடுத்தேன். ஸோ அதே கொஞ்சம் வறுவலுக்கும் கொஞ்சம் இதுவும் எடுத்துட்டேன். அதடா திருப்பி போட வராதுக்குள்ளே ஒட்டிக்கிச்சு, தோல் இல்லைல்ல, அதனால அப்படிதான். திருப்பியே போட முடியும், அப்படியே போகுது தோசை கல். திருப்பி போட்டு அப்புறமா கூப்பிடுறேன். மீன் அடுத்த செட்டு வந்து வறுத்துட்டு இருக்கோம். இது நல்லா ஒரு செட்டு வறுத்து எடுத்துட்டேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது செட்டு வறுந்துகிட்டு இருக்கு, பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் செட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் காயத்துக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். தீஞ்சிட்டு? ஆமா, தீயல, தோல் உறிஞ்சி வந்துருச்சு. தீயலாம் இல்ல, கரெக்டா சூப்பரா வறுத்துருக்கேன் பாரு. நல்லா டேஸ்டா இருக்கு சாப்பிட்றதுக்கு மீன். ஒரு சில ஏரி மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர்த்து வாசனை வரும், அது மாதிரிலாம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல குடிச்ச மீனுக்கு, அதனால செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கு. மீனும் வச்சுட்டேன், குழம்பு வச்சுட்டேன், சாப்பாடு செஞ்சுட்டேன், முட்டை வச்சு வச்சிருக்கேன். அம்மாவை மட்டும் இன்னும் காணோம். சாப்பிடலான்னு பார்த்தா அத்தைக்காக வெயிட்டிங். ஸோ வந்த உடனே வந்து சாப்பிடலாம். குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவளும் கொஞ்சம் நேரம் வச்சு எழுந்தேன்னா அவளை சாப்பாடு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு. எங்க அக்கா வருது, எடுத்துட்டு அக்கா வருது, அக்கா மீனே கொடுத்துட்டு போனாரு. நிறைய மீன் எடுத்துருந்தார்ல, எடுத்து வச்சுக்கே அக்கா வந்து சாப்பிடும், அக்கா வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து காணும். அக்காக்காக நான் மீன் வறுத்து வச்சிருக்கேன், குழம்பு வச்சு வச்சிருக்கேன். அம்மா வந்து போன் பண்ணாலே வந்துட்டேன். நான் ரெண்டு தடவை போன் அடிச்சேன். ஆமா, போன் எத்தனை வரலையா? அதான் வாங்க வாங்க. ஜஸ்விதா ஆயா பாருமா. நடந்தே வந்தியாமா? ஆமா, போன் நம்பர் எடுத்துங்க. போன் நம்பர்ல இல்ல ஆயா பாருமா. அப்பா போன் வச்சிட்டு வந்தியா? ஆமா, அவர் பேசுறது. அதான் வச்சிட்டு வந்துட்டான். குட் பண்ணா என்னடா கோவம் வந்துச்சா? தூணியா என்ன ஆயா சொல்லுமா ஜெஷிதா. ஆயா ஆயா தண்ணி பேர் அம்மா கொடுக்குறாங்க. ஆமா, ஆயா பாத்துக்கிறேன். ஆயா தானே வந்துக்கிறாங்க ஜெஷிதா. தூக்கத்துல இருக்கிறாரு ஜெஷிதா பிள்ளை. சாப்பிடலாம். நான் அவனுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் சாப்பிட்டோம். நாங்க சாப்பிட்டு வந்துருப்பான். அந்த வாழைப்பழம் பாப்பாவுக்கு மாதம்பழம் இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பாண்டி பஸ் நம்பரு அவசரம் பொருள் நிறுத்தி கேட்டு ஏறினா பாண்டி பஸ்ன்னு சொல்லிட்டு மடுக்குறவுல போய் தாளூருக்கும் போய் ஆரேமுக்கும் போய் நான் நினைச்சேன் பஸ்ல ஏற்றிக்கிறான். ஒளிஞ்சு ஒளிஞ்சு காட்டுறாரு அது ஆயா கிட்ட. என்ன ஜெஷிதா பண்ற? கார்ல ஒளிஞ்சுக்கிட்டு ஆயாக்கு என்ன ஒளிஞ்சு விளையாடுறாரு. ஒளிஞ்சு அதான் வெளியில வந்துட்டாங்க அத்தையும். அத்தையும் குட்டி பொண்ணு என்ன பண்றாங்க? என்னமா பண்றீங்க ஜெஷிதா? ஜெஷிதா பொண்ணு உச்சா போயிட்டாரா?
மறைக்கிறாரு பாத்தியா? மர 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 விளையாடிக்கிட்டு இருக்காரு. காத்து பயங்கரமா அடிக்குது. வண்டியில போகும்போது எப்படிமா வண்டியில உட்கார வச்சா உட்கார நின்னுகிட்டே அப்படி கைய இப்படி கை நம்ம எல்லாம் பெரியவங்க இந்த சினிமா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அழகா அப்படி காத்து வாங்கினே வருவாங்கல்ல, அதே மாதிரிதான் வருவார். டூ வீலர்ல ஏஞ்சி நின்னு இப்படி காத்து அப்படி கையை இப்படி வீசினே தான் வருவாரு. இப்படி கை வீசிக்கினே வருவாரு. இது வந்து கார்ல வந்து மேல டாப் ஓபன் பண்ணி எல்லாரும் ஏஞ்சி நிக்கிற மாதிரி பைக்ல ஏஞ்சி நின்னே வர. அந்த டைம் நீ கார் வாங்கணும் வச்சுக்கா, மேல ஓபன் ரூஃப் வச்சு தான் வாங்கணும். அவன் ஏஞ்சி நின்னு கை ஆட்டிட்டே வருவாரு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா மெத்த படிக்கட்டிக்கிட்ட வந்து உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் தலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈர் இருக்கு, ஈரு பேனு. ஸோ பேன் தான் நான் பேன் வாசி போட்டு பாத்தீங்கன்னா எடுத்துருவேன், அந்த அளவுக்கு பேன் கிடையாது. ஆனா அந்த ஈர் வந்து பாத்தீங்கன்னா 1-2 இருக்கு. ஸோ அதான் வந்து ஈர்த்த சொன்னேன். ஈர்க்குழிங்கம்மா பாருங்க, இதான் ஈர்க்குழி. ஸோ இதுல வந்து விட்டு எடுப்பாங்க, ஈர் இருந்ததுன்னா வந்துடும். ஸோ யார் யார் விட்டு இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ வச்சிருக்கியா? எனக்காக தான் வாங்கி வச்சிருக்காங்க. அங்குமே வீட்டில் ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று வாங்கி கொடுத்து அமிச்சாங்க. உனக்கு ஏதாவது இருந்ததுன்னா இழுத்திக்கோ சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கிடையாது, அங்கங்கே ஒன்று இருக்கு. அதை பார்த்து சுத்தம் பண்ணா நல்லது. குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்கா. பேபி வந்து கிளம்பிட்டாரு. நாங்க அப்படியே காத்து வாங்கிட்டு பேன் பார்த்துட்டு இருக்கோம். உட்காரதுக்கு இடம் மாடியுது வந்து அழகா மடியில உட்காந்துனாரு ஃப்ரெண்ட்ஸ். இவரு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஜாலியா இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா கதை பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய். பாய் சொல்லு ஜெஷிதா, பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் பாபான்றாரு. பாய் சொல்லு. பாய் பாய்.